Yes, respected Dr. Kalpana IAS, mentor, Padmavati Institute of Public Policy, and mentor RVS IAS Academy, and respected Dr. Vivekanandan, head of the department SOBM, and student affairs RVS CAS, and admission director RVS group of colleges, and my colleagues and lovable students, good morning to one and all. So the continuation for in a last day. So today we are conducted for in a case study and also analysis, right? So already we have to send the informations through the through Google, okay, classrooms wise. So what case to discuss for today? The name of sandalwood smuggler Veerappan, right? Already many of us know. He is a very popular in Karnataka and Kerala and Tamil Nadu, and as well as all over India is also he is a very popular. Somebody says he is also villain, somebody says he is also hero, right. So first of all I will explain these stories. After that give this for some role play doing for all groups, right? So this is the history of sandalwood smuggler and Veerappan. So what is the early stage of Veerappan? The Veerappan is born on January 18, 1952, right? The place of in a Gobinattam village in Karnataka. He is began poaching early stage. What is poaching? He is also the important word is poaching. Poaching means, anybody know poaching? வேட்டையாடுறது. எதை வேட்டையாடுறாங்க? விலங்குகளை, ஓகேவா? காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடுறது. இதுதான் ஃபஸ்ட்டு அவர் பண்ண ஒரு பெரிய கிரிமினல் தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி, ரைட்டா? த நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ ஹி பிகேம் இன்வால்வ்ட் இன் எ ஸ்மக்லிங் சாண்டல்வுட் அண்ட் ஆல்சோ ஐவரி. உடைய ஐவரி தட்ஸ் குட். யானை தந்தம், ரைட்டா? ஸோ இதில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அவர். எதை? ஒன்று வந்து சாண்டல்வுட்டு சந்தன மரம் கடத்துறதுலையும் அண்ட் ஆல்சோ யானையோட தந்தம் அதை வந்து கடத்துறதுலையும் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் இன் வேர்ல்டு வைட். இஸ் ஆல்சோ செல் தி பிளாக் இன்டர்நேஷ்னல் பிளாக் மார்க்கெட்டில் அதில் போய் செல் பண்ணுறாரு அதை. நெக்ஸ்ட். ஸோ வாட் ஆர் தி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் டூயிங்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ சாண்டல்வுட் ஸ்மக்லிங், போச்சிங், அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் கில்டு ஃபார் இன் எ 2000 எலிஃபண்ட்ஸ். 2000 எலிஃபண்ட்ஸ். ஸோ எவ்வளவு ஒரு காட்டுக்கு யானை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு போனார். அப்போ ஒரு யானை இல்லை, 2 யானை இல்லை, டோட்டலாக எவ்வளவு யானைகளை கொண்டிருக்காரு? 2000 யானைகளை வந்து கொண்டிருக்காரு, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் எ வயலன்ஸ். ஹீ இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு கிட்னாப்டு அண்ட் மர்டர்ஸ். கிட்னாப்பும் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ மர்டரும் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஹீ இஸ் கில்டு ஓவர் இன் ஏ 120 பீப்புள்ஸ். 120 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அதில் யார் யாரெல்லாம் வர்றாங்க? தமிழ்நாடு போலீஸ் அண்ட் ஆல்சோ கர்நாடகா போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியன்ஸ், பப்ளிக், ஓகேவா? இந்த மாதிரி எல்லாருமே வர்றாங்க அந்த 120 பேரில். நெக்ஸ்ட் லைன். ஸோ ஹை ப்ரொஃபைல் க்ரைம் எதில் ரொம்ப வந்து பாப்புலர் ஆகிறார் எந்த க்ரைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் இஸ் தி கிட்னாப்பிங் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் இன் தி இயர் ஆஃப் இன் இயர் 2000, ரைட்? ஸோ அந்த 2000 பீரியடில் பார்த்தீங்கன்னா த பிக் ப்ராப்ளம் ஃபேஸிங் ஃபார் இன் ஏ கர்நாடகா பீப்புள் அண்ட் ஆல்சோ இஸ் ஏ தமிழ்நாடு பீப்புள். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் இஸ் ஏ எம்ஜிஆர், ரைட்டா? ஹவ் இஸ் பாப்புலர் இன் தமிழ்நாடு, யூனோ? இப்போலாம் வந்து விஜய், அஜித் நீங்கள்லாம் வந்து உடனே அந்த ஸ்டில்ஸ் என்ன படம் வருது அது எல்லாமே ஈஸியாக பார்த்துடுறீங்க. தேட் ஸ்டேஜ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு நேராக கூட ஒரு ஆக்டர் நம்மளால் பார்க்கவே முடியாது. நீங்கள் சென்னையிலே போய் சுற்றினாலும் அவங்கள பார்க்க முடியாது. அப்போ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டில்ஸ் வரும். அந்த ஸ்டில்ஸை வச்சு தான் அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கும் அந்த ஆக்டர்ஸ் மேலே, ஓகேவா? இப்போயும் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அடிச்சிடும், பாட்டிலாம் அடிச்சிடும். யாரா சொன்னால் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கிரேஸ் அவங்களுக்கு, ரைட்டா? அந்த அளவு கிரேஸ் எங்கே? கர்நாடகாவில் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் மேலே. அங்கே அவ்வளோ பாப்புலர் அவரை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு? கிட்னாப் பண்ணுறாரு, ரைட்டா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ராஜ்குமார் வாஸ் ஹெல்ட் இன் கேப்டிவ் ஃபார் இன் 180 days. எவ்வளோ நாள் கிட்னாப் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வச்சுருந்தாரு? 108 நாள்.
108 நாள் அந்த ஃபாரஸ்ட்டில் அவர் வச்சுருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க, அவருக்கே அப்பயே வந்து 60-65 வயசு இருக்கும் ராஜ்குமாருக்கு. ரைட்டா? அப்போ மேபி ஒரு டேப்லெட் போட்டுட்ருக்கலாம், ஒரு டெய்லி பிபிக்கோ இல்லை சுகருக்கோ இதுக்கோ போட்டிருக்கலாம். அது எதுவுமே இல்லை. ஆனால் 180 டேஸ் அந்த ஃபாரஸ்ட்டில் அவரை வச்சுருந்தார் அவர். ஆனால் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் தான் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமாரே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி Masquerade, the killing of near 22 police officers in the Palar blast in 1993. இந்த இயரில் வந்து டோட்டலாக ஒன் டைம் பண்ணது இஸ் ஏ மாஸ் கில்லிங். ஓகேவா? 23 பேரை வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பாலார் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு கொள்றாரு எல்லாரையும், பாம் பிளாஸ்ட் பண்ணி. ரைட்டா? நெக்ஸ்ட், elusiveness. There is a guerrilla tactics and also the knowledge of forest and also local support, informers and collaborators and several attempts captures him. Right? So what is this? அதெல்லாம் எப்படி அவரால் முடிஞ்சது? ஒன்று வந்து என்னென்ன மெயின் கிரைம் பண்ணியிருக்காரு, ஸ்மக்லிங் பண்ணுறாரு, கில் பண்ணுறாரு, ரைட்டா, போச்சிங் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் ஆல் திஸ். ஒன் இஸ் தி நாலேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட். அந்த கர்நாடகா, கேரளா அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு, சத்தியமங்கலம். ஓகேவா? நீங்கள் கேப்டன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பார். விஜயகாந்த் வந்து நல்லா காமிச்சிருப்பார் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லும். அதில் வீரப்பன் கேரக்டர் காட்டியிருப்பார், அதே மாதிரி கிட்டுங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பார். ரைட்டா? இந்த மாதிரி நிறைய கேரக்டர், அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை காமிச்சிருப்பார். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாலேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் இருக்கும், எப்படிலாம் வாழணும், என்ன சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவர் வந்து பக்காவாக கேதர் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா டோட்டலாக ஒரு அந்த பாண்டில் இருந்து டோட்டலாக ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருந்திருக்காரு. அந்த 60 இயர்ஸும் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் வாழ்ந்திருக்காரு. ரைட்டா? த்ரூ அவுட் நாலேஜ், இந்த 3 ஃபாரஸ்ட் பற்றியும் த்ரூ அவுட் நாலேஜ் அவருக்கு வந்து இருந்திருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி லோக்கல் சப்போர்ட். வித்தவுட் லோக்கல் சப்போர்ட் இட் இஸ் நாட் ஃபார் சர்வைவல் இன் ஏ ஃபாரஸ்ட். அப்போ அந்த 3 ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய அந்த வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய, அந்த காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி இன்ஃபார்மர்ஸ். த மெயின் ஒன் இஸ் இன்ஃபார்மர்ஸ். எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காங்க அவருக்கு. ஸோ ஒரு போலீஸ் ரைடு வருது அப்படின்னா அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருது. ரைட்டா? போலீஸ் எந்த இடத்துல மூவ் ஆகுறாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பொலிட்டீஷியன்ஸ் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டில் அதுவும் தெரிஞ்சிருக்கு. இன்க்ளூடிங் கர்நாடகா, தமிழ்நாடு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, இவரை பற்றி என்ன பேசுகிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனே அவருக்கு பாஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி செவரல் அட்டம்ப்ட்ஸ் கேப்சர் ஹிம். இவரை வந்து பிடிக்கிறதுக்காக நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணுறாங்க, 2 கவர்மெண்ட்டுமே ட்ரை பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் பாசிபிள். எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிருது, எல்லா இதுவுமே ஃபெயில் ஆகிருது. ஸோ வாட் இஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் ஃபெயில்டு ஃபார் இன் இயர்ஸ். இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, தமிழ்நாடு போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, கர்நாடகா போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, பிடிக்க முடியலை. இந்த 2 கவர்மெண்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி, ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போகுது பொலிட்டீஷியன்ஸ். ஏன்னா ஒரே ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன்கிற ஒருத்தனை நீங்கள் 2 ஸ்டேட் தேடுறீங்க, பிடிக்க முடியல. கடைசியில் சென்ட்ரல்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க, அந்த ஃபோர்ஸ் அனுப்புகிற பிறகும் பிடிக்க முடியல. ஓகேவா? நீங்கள் எப்படி வந்து பாகிஸ்தானில் வாரில் வின் பண்ணுவீங்க, அப்படி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் பொலிட்டிஷியன் சைடு. ஏன்னா ரூலிங் பார்ட்டி இருக்கும், அப்போசிஷன் பார்ட்டி இருக்கும், பார்லிமெண்ட்டில் வெரி பிக் ஃபைட்டே நடக்குது. ஒருத்தரை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அதுதான் உண்மை. ரைட்டா? ஸோ தி பிகாஸ் ஆஃப் தி ரீசன்ஸ். நெக்ஸ்ட், குட் மார்னிங் சார். So Veerappan death. The Veerappan was killed on October 18, 2004. Right? And also this operations by the Tamil Nadu Special Task Force led by N.K. Vijayakumar. After that, எந்த பீரியடில் வந்து கிட்னாப் பண்ணாங்க அந்த ராஜ்குமாரை வந்து கருணாநிதி பீரியடில். That times also the Chief Minister of in Karnataka S.M. Krishna. அந்த டைமில் S.M. கிருஷ்ணா வந்து அங்கே சீஃப் மினிஸ்டர், இங்கே வந்து கருணாநிதி சீஃப் மினிஸ்டர். பட் வந்து அப்பையும் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் அவர் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கூட்டு வந்தாங்க. அதுக்கு லீடு எடுத்தவர் தான், தட் இஸ் த நேம் ஆஃப் இஸ் நக்கீரன் கோபால் அப்படிங்கிற ஒருத்தர். ரைட்டா? ஸோ விவேக் கூட நிறைய படத்தில் சொல்லியிருப்பாங்க, திடீர்னு காட்டுக்குள்ளே போகிறாங்க, ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, இவங்களை பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வீரப்பனை பிடிக்க முடியலன்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இவர் நக்கீரன் கோபால்னு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ராஜ்குமார் நல்லா இருக்காரான்னு பார்த்துட்டு வர்றாரு, அவரை பேட்டி எடுக்கிறாரு, வீரப்பனை பேட்டி எடுக்கிறாரு, இதெல்லாம் நடக்குது. பட் ஆனால் வீரப்பனை பிடிக்க முடியல. ரைட்டா? ஸோ தட் பீரியட். ஆஃப்டர் தட் the operations lead by the Vijayakumar under the Chief Minister of Jayalalitha. That times also the operations code name is Kokan. Okay, so that's Veerappan and 3 associates were killed in this ambush or near Dharmaburi. Dharmaburi districtல ஒரு சின்ன கிராமத்தில் வந்து
அவரை வந்து பிடிக்கிறாங்க. பட் ரியலாக வந்து காட்டுக்குள்ளே போயெல்லாம் பிடிக்கல. அவருக்கு வயசு ஆயிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் வந்து உள்ளே வர்றாரு அந்த கிராமத்துக்குள்ளே. ஓகே, தட் டைம்ஸ் ஒன்லி ஹாவ் டு ஷூட் ஹிம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கேஸ். இப்போ நெக்ஸ்ட் பிளேயர் போங்க. ஸோ ஹீ இஸ் த வீரப்பன், ரைட்டா? பார்த்துக்கோங்க, யங் ஏஜில் எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட். ஸோ ஹவ் இஸ் ஃபெமிலியர். எப்படி வந்து எம்ஜிஆர் இங்கே ரொம்ப ஃபேமஸோ சூப்பர் ஸ்டாரோ, அது மாதிரி கர்நாடகாவில் ராஜ்குமார் அவரை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கும் போது அவருக்கு ஏஜ் வந்து 60க்கு மேலே ஆயிடுச்சு. யாருக்கு? ராஜ்குமாருக்கு. ஸோ அவர் தான் ராஜ்குமார். அண்ட் ஆல்சோ நக்கீரன் கோபால், த சென்டர் ஒன், கோட் போட்டிருக்காருல, ஒயிட் கோட், அவர் வந்து நக்கீரன் கோபால் இப்போ இருக்கார் அவர். ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின் அண்ட் டிஸ்கஷன். ஸோ வாட் இஸ், நீங்கள் ஒரு காமன் மேனாக இருந்துச்சுன்னா இந்த கேஸை எப்படி வந்து டீல் பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? அண்ட் ஆல்சோ ரோல் ஆஃப் போலீஸ், ஒரு போலீஸாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஆல்சோ மீடியாவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு மீடியாவாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்துச்சுன்னா என்ன, இந்த கேஸை வந்து எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதான். ஏன்னா இதை எப்படி அப்படின்னா, ஒரு சாரார் வந்து இவரை வந்து நல்லவராக பார்த்தாங்க. இது வரைக்கும் ரோல் பிளே செஞ்சுருக்கீங்கல்ல முன்னாடி, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டைமு கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோமா? ரோல் பிளேயே செய்யலாம். பட் அங்கே நின்று நீங்கள் பேசுறதுக்கு பதிலாக நடிச்சுக்காங்க. நடத்து போங்க, அவ்வளோதான் இருந்துச்சா? அதாவது யாரோ கத்தினீங்களாப்பா எல்லாரும் சேர்ந்து ஹீரோன்னு நடிச்சுக்காமீங்க. லீகசின் அதே சேம் ரோல்ஸ், உங்களுக்கு கொடுத்த ரோல்ஸ் தான். பட் நீங்கள் along with the dialogue there should be action. இல்லைன்னா இவ்வளோ பெரிய கேமராமேன் நிற்கிறாரு இவ்வளோ நாள், ரைட்? இதுதாங்க ஃபாரஸ்ட், நாகர்ஹோலே பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் இது தாங்க. ஓகே, உங்களை கிவன் ரூல்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்தாச்சு. ரூல்ஸ் கொடுத்துருங்க, நடிச்சுக்காம. ஸோ வெட்டுங்க, நான் இது வரைக்கும் சொன்னது, சுடுங்க, துப்பாக்கியால் சுடணுன்னா சுடுங்க. ஹீரோ ஹேர் ஸ்டைல்லாம் ஹீரோ மாதிரி தான் இருக்கு, மீசை ஒன்று தான் பாக்கி. பரவாயில்ல, வீரப்பனுக்கு எடுத்து கொடுத்துடுவோம். ரைட், டூ இட். ஓகே, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போலீஸ் ரிப்போர்ட்டில் இருந்தது, அவர் என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லீகசியாக பார்த்தீங்கன்னா, ஸோ வீரப்பன்ஸ் ரிமைன்ஸ் ஏ கான்ட்ராவர்ஷியல் ஃபிகர்ஸ். ஏன்னா ஒரு சைடில் வந்து அவரை ஹீரோவாக பார்த்தாங்க, ஒரு சைடில் வந்து வில்லனாக பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஹோம் ரீஜன் ஹி வாஸ் சீன் அஸ் ஏ ராபின்ஹுட். நம்ம அந்த ஸ்டோரிலாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? கெட்டவங்கள்ட்ட இருந்து எடுத்து நல்லவங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி ராபின்ஹுட்டாக அவங்கள பார்த்தாங்க. ஸோ இஸ் லைஃப் ஹேஸ் இன்ஸ்பயர்டு மெனி புக்ஸு, மூவிஸு அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு அவரை பற்றி, ரைட்டா? ஸோ இப்போ வந்து அந்த ரோல் பிளே வந்து நம்ம பண்ண போகிறோம், அதனால் குரூப் மட்டும் பிரிச்சுக்கலாம். குட் மார்னிங் ஆல். நாங்கள் வந்து இன்றைக்கி வீரப்பனோட கேஸ் ஸ்டடியில் காமன் மேனாக எங்களை ரோல் ப்ளே பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். மை செல்ஃப் விக்னேஷ் கிருஷ்ணா அண்ட் திஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சல், திவாகர், சிவகுமார், ராகுல், கார்த்திகாயினி, ஆஷிகா, அக்ஷயா, தர்ஷன் அண்ட் பிரியகாந்த். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ஆக்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வீரப்பன் வந்து ராஜ்குமாரை வந்து அந்த கிட்னாப் பண்ண அந்த சீன்லேருந்து நாங்கள் பப்ளிக்கோட வியூஸ் அதில் எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு ரோல் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறோம். ஃபஸ்ட்டு வீரப்பன் அண்ட் ராஜ்குமார் வாங்க சார். சார், I am Divagar, first BBACA. Rajapan. Veerapan. Sorry, man. I am Sanjal, first BBA, Rajkumar. Mic up, raw mic. ஸோ இப்போ வந்து வீரப்பன் வந்து ராஜ்குமாரை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஊருக்கு வராங்க வீரப்பனை தேடி அதை பற்றி விசாரிக்க. ஸோ பப்ளிக்ஸ் உங்கள்கிட்ட தானே விசாரிக்கணும், முன்னாடி வாங்க.
ஆஷிகா நீங்கள் சிவகுமார் அட வாடா அம்மா போலீஸ். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பீப்புள்ஸ். நாங்கள் 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர். வீரப்பன் எங்கே இருக்காருன்னு தேடி நாங்கள் இப்போது அந்த வில்லேஜுக்கு வந்திருக்கோம். வீரப்பன் எங்கப்பா? தெரியாது சார், நாங்கள் பார்க்கல. எங்கே போனால் எப்போ வந்து கேட்டாலும் இதே தான் சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கல. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற எந்த சலுகையும் உங்களுக்கு வராது. உங்கள் வில்லேஜ் மட்டும்தான் பிளாக் மார்க்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது சார். அவங்க எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது சார். ஏன் பேச மாட்டீங்க? பேசுவீங்க. இப்போ சொல்ல முடியுமா முடியாதா? அப்புறம் எங்கள் ஸ்டைலில் விசாரிக்க வேண்டியது இருக்கும். உங்கள் ஸ்டைலில் விசாரிச்சுக்கோங்க. இவனை இழுத்துட்டு வாங்கடா. ஸோ இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஊருக்கு விசாரித்தாங்க. ஊரில் பீப்புள் எல்லாருமே வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணது தான் பேசியிருக்காங்க. ஏன்னா வீரப்பன் வந்து அங்கே இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கர்நாடகாவில் வந்து தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறையா அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து எதிர்த்து வீரப்பன் நிறையா வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா விஷயம் இருக்குங்க. ரேஷனோட ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த வில்லேஜில் இருக்க பீப்புளுக்கு மட்டும் கரெக்டாக வராமல் இருக்கும். அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற விஷயமா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிராக நிறையா நடக்கிற அபியூசஸ், இதெல்லாமே வீரப்பன் வந்து எதிர்த்து நின்றுருக்காங்க. ஸோ அதனாலே வந்து கர்நாடகாவில் வந்து அவரை வந்து யாருக்குமே பிடிக்காம தான் இருந்திருக்கு. நிறையா விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காவேரி இஷ்யூ இருக்குது. வாட்டர், காவேரி ரிவர்லேருந்து அந்த வாட்டர் வந்து தமிழ் பீப்புள்ஸ்க்கு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதான்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போ கர்நாடகா பீப்புள்ஸ் வந்து டெஃபினெட்லி கிடைக்கக்கூடாது அப்படின்னா வந்து ஒரு மேக்ஸிமம் மேஜர் வாய்ஸ் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அதெல்லாம் எதிர்த்து தான் வீரப்பன் வந்து பேசியிருக்காங்க. அதனால தான் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அதான் நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சிட்டோம். இப்போ பப்ளிக் என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். நீங்கள் நெகட்டிவ். நான் பாசிட்டிவ்டா. பரவாயில்ல, நெகட்டிவ் பேசுறியா? நீ பேச, நான் பேசிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் கடைசியில் பேசுகிறேன். மைக் ஆன்லையாக இருக்குது. வீரப்பன் வந்து அதாவது நெகட்டிவ் ரோல்னா, வீரப்பன் வந்து 2000 யானையை கொண்டிருக்காரு. அப்புறம் 11,000க்கு வந்து விற்றுருக்காரு யானை தந்தத்தில். அவர் ராஜ்குமார் வந்து நடிகர், கர்நாடகா நடிகர் வந்து ஃபாரஸ்ட்லேயே 108 நாள் வந்து கடத்தி வச்சுருக்காரு. அவர் எப்படி நீங்கள் நல்லவர்னு சொல்லலாம்? ஏன்னா எங்களுக்காக அவர் நிறைய செஞ்சுருக்காரு. நாங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ கர்நாடகா போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணப்போ, எங்களுக்காக வராதப்போ அவர் எங்களுக்காக இருந்தார். ஸோ நாங்கள் அவருக்காக சப்போர்ட் பண்ண தான் செய்வோம். ஆனால் அவர் இவ்வளோ கெட்டதெல்லாம் பண்ணியிருக்காரு. யானையை கொண்டிருக்காரு, 2000 யானை கொண்டிருக்காரு, யானை தந்தத்தை வெட்டி விற்றுருக்காரு, சந்தன மரம் கடத்தியிருக்காரு, போலீஸை வர அவ்வளோ கொண்டிருக்காரு. ப்ளஸ் ராஜ்குமாரை வர 108 நாள் கடத்தி வச்சுருக்காரு. ப்ளஸ் என் பையனை, அந்த போலீஸ் தான் என் பையனையும் அவர் கொண்டிருக்காரு. அவர் எப்படி நீங்கள் நல்லவர்னு சொல்லலாம்? ஏன்னா எங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. நாங்கள் ரேஷனுக்கு, அதாவது ஒரு சாப்பாடு இல்லாதப்போ, நாங்கள் ஒரு தங்குறதுக்கு வீடு இல்லாதப்போ எங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. நாங்கள் அவரை எப்படி வில்லன்னு சொல்ல முடியும்? ஸோ நாங்கள் அவரை ஹீரோன்னு தான் நினைப்போம் போகிறோம். நான் பாசிட்டிவ் பண்ணி நெகட்டிவ் பண்ணி. I am Emmanuel Bhopal Engson, first BBA Logistics. First BBA Logistics, Dakshinamurthy. Good morning, my name is Rian, first BBA Logistics. Good morning, I am Pranava, first BBA Logistics. Hi, എൻ്റെ പേര് എൽവിസ്, BBA ഫസ്റ്റ് ഇയർ ലോജിസ്റ്റിക്സ് ആൻഡ് കോൺസ്റ്റബിൾ. Good morning, my name is Faisal Rahman, first BBA Logistics. Muhammad Basit, I am first BBA Logistics Commissioner. My name is Mohammed Saeed. I'm from first BBA Logistics. I'm forest officer. Good morning, my name is Muhammad Fadil, first BBA Logistics.
கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் உங்கள் வில்லேஜ் சைடு அடிக்கடி வீரப்பன் அவர் வந்துட்டு போய் உங்களை சந்தித்து அவர் பேசிட்டு போகிறதா தகவல் வந்திருக்கு. இல்லை சார், அப்படிலாம் இங்கே எதுவுமே நடக்கல. இல்லை, அவர் உங்களுக்கு என்ன தான் நல்லது பண்ணாலும் அவர் ரூல்ஸு லாபடி பண்ணால் அவர் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இது சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்கள். இங்கே யாருமே வீரப்பன்லாம் யாரும் இங்கே வரல. வீரப்பன் தெரியாதா? இல்லை, தெரியாது. போய் டீட்டெயில்ஸும் வாங்கி போய் நேமும் டீட்டெயில்ஸும் வாங்கிடு. எல்லாரும் பேரும் டீட்டெயில்ஸும் இருக்குது. என்ன எஃப்ஐஆரா? ஆமாம் ஆமாம், எஃப்ஐஆர் சார் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. வீரப்பன்லாம் இங்கே இல்லை. பேன செல்லு வச்சா பேர் டீட்டெயில்ஸ் சொல்லு. எதுக்கு சார் நாங்கள் பேர் சொல்லணும்? செல்லு வச்சா எதுக்கு? செல்லு வச்சா சொல்லலாம் முடியாது சார். சார் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அரெஸ்ட் பண்ணிக்கோங்க சார். தனியாக கேளுங்க. அப்படிங்க நீங்கள் அது பிடிங்க. இல்லை அப்படியே சாருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் மைக் கொடு. விசாரிங்கண்ணா, விசாரிங்க. எப்போ வந்து விசாரணைக்கு வந்தாலுமே நீங்கள் ஒரு ஆள் தான் பேசி போலீஸை இது பண்ணுறீங்க அப்படின்றாங்க. மேம், மீடியா டீம் வந்தால் கொஞ்சம் ஒரு வீடியோ எடுப்பாங்க. சார் விசாரணை என்னெல்லாம் அப்படி சுற்றி நின்றுக்கோங்க. அப்போ நான் அப்படியே வில்லன் மாதிரி கரெக்டாக. சார் விசாரணை பண்ணுறத கொஞ்சம் வீடியோ எடுத்து சார் மீடியா டீமில் இருந்து ஒரு 2 பேராவது வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை சார், பப்ளிக்கு அதை காமிக்கணும். அதுக்காக ஒரு 2 பேர் வேணுமா சார்? அவர் சைட்லேருந்து உங்கள் இதுலேருந்து தான் எப்பயுமே இன்ஃபார்ம் போகுது. இங்கே போலீஸ் வந்தாங்கன்னா நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அது மாதிரி நிறையா உங்கள் சைடில் தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் எப்போ போலீஸ் வந்தாலும் நீங்கள் தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், நான் தான் இந்த ஊர் பிரசிடென்ட். லிங்க் இருக்கா? நான் இந்த ஊர் பிரசிடென்ட், அதனால நான் தானே பேசணும். என் மக்களுக்காக நான் பேசாமல் வேறு யாரும் பேசணும்? நீங்கள் ஏதாவது பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தானே அப்படி எதுவும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் தான் என் வீரப்பனை கொண்டாந்து என் வீட்டில் வச்சுருக்கேன். சொல்ல முடியாது, நீங்கள் அப்படி பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. அதனால தானே விசாரணைக்கு போகிறோம். சரி சார், இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்கள் ஏரியா ஃபுல்லாக விசாரணை பண்ணணும். விசாரணைனா நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, உங்களுக்குலாம் நல்லது பண்ணுறாங்க, அதனால அவரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் எது மூலமாக உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு? யார் மூலமாக பண்ணிட்டு இருக்காரு? சரி, அவர் என்ன கெட்டது பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் 2000 ஏனைய பண்ணது உங்களுக்கு கெட்டதாக தெரியல. உங்களுக்கு பண்ண ஒரு நீங்கள் இந்த விசாரணைங்கிற பேரில் இந்த அராஜகம் பண்ணுறீங்களா, அதுலேருந்து எங்களை காப்பாற்றுறது அவர் தான். இனிமேல் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரிலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம் சார், என்ன வந்தாலும் நாங்கள் ரெடி தான், பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஒருத்தவங்க நல்லதுக்கு மட்டும் பார்க்குறீங்க. அதனால பொதுமக்கள் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க? பொதுமக்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க சார், என்ன அஃபெக்ட் ஆயிருக்கு? அஃபெக்ட் ஆகல சார், வெளியே எல்லாமே அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல. எப்படி சார் சொல்கிறீங்க அஃபெக்ட் ஆகிறாங்க? சார் நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளேருந்து பேசுகிறீங்க, வெளியே வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதனால் கவர்மெண்ட் பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு சார். ஏதாவது உண்மை தெரிஞ்சா சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆள் இங்கே வர்றது கிடையாது. அவர் வராது நீங்கள் எப்படி நல்லது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. சரி சார், வரது பேசியிருந்தவரை நடக்காது. எல்லாத்தையும் வந்து இதில் முட்டி போட வச்சுருக்கேன். இல்லை இல்லை, இது வந்து எல்லாரும் இருந்துச்சு வந்துருவாங்க. தெரியாதா? தெரியாது. வீரப்பன் தெரியாதா? தெரியாது. தெரியாதா சார்? என்ன சார் மேலே கை வைக்கிறீங்க? என்ன மேலே கை வைக்கிறீங்க? எத்தனை தடவை அரெஸ்ட் பண்ணுவீங்க? எத்தனை தடவை அரெஸ்ட் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணு. அடுத்த ஆளு கூப்பிடுறா. அடுத்த ஆளு உமன்ஸ் விளையாடுவாங்க. எல்லாரும் வாங்க வந்து பாருங்க. கொஸ்டின் கேட்குறது
மைக்கு கொடுற கான்ஸ்டபிள் அவங்க கை மைக் யாருக்கு ஒரு பொண்ணு எல்லா போலீஸும் வாங்க. பஸ்ஸர் கால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். We want the help of forest department, so we are calling their officers. മൈക്ക് ചെയ്യുന്ന മൈക്ക് ചെയ്യുന്നു Shame. അതല്ല അവിടെ പോയി കൊടുക്ക് ഫോൺ എടുക്ക് സംസാരിക്കടാ ഫോൺ. ഹലോ ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റാ? ഞാൻ ഫസ്റ്റ് വിളിക്കണ്ടേ, ഞാനാ പോലീസ്. ഹലോ ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് അല്ലേ? വീരപ്പൻ്റെ കുറച്ച് കാര്യങ്ങൾ അറിയണം. എത്രയും പെട്ടെന്ന് പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോയോ? CBI വിളിച്ചോ? സംസാരിക്കും. വീരപ്പൻ്റെ കുറച്ച് കാര്യങ്ങൾ ചോദിക്കും. വീരപ്പൻ മൊത്തത്തിൽ എത്ര കൊലപാതകം ചെയ്തിട്ടുണ്ട്? 2000 ആനയുടെ കൊന്നു. മൈക്ക് വീരപ്പൻ മൊത്തത്തിൽ എത്ര കൊലപാതകം ചെയ്തിട്ടുണ്ട്? 108 ആളുകളെ മാത്രമേ കൊടുക്കുന്നുണ്ട്. അതിനൊന്നും തെളിവും കാര്യങ്ങളൊന്നുമില്ലേ? ഒരു പ്രൂഫുമില്ല. ഇല്ല. മൃഗങ്ങളെ എത്ര കൊന്നുണ്ട്? 2000 ആനയുടെ കൊന്നുണ്ട്. അതിനൊരു പ്രൂഫും കാര്യങ്ങളൊന്നുമില്ലേ? അപ്പോൾ അതിൻ്റെ ഡീറ്റെയിൽസ് ആയിട്ടുള്ള ഫയൽ ബുക്ക് എന്തെങ്കിലും അത് എത്രയും പെട്ടെന്ന് അവരെ ഏൽപ്പിക്കണം. ഓക്കെ, അവർക്ക് കോൺസ്റ്റബിൾസ് പറയും. അപ്പോൾ അത് വേണ്ട കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തു കൊടുക്കണം. ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ നിന്ന് എല്ലാ സഹായവും ഉണ്ടാവണം. ഓക്കെ ഓക്കെ ശരി. സന്ധിക്കല്ലേ, എന്താ പറയുക, ആളെ പിടിക്കാൻ ഏർപ്പാടല്ലേ. എന്നിട്ട് പാതിക്ക് വിളിച്ച് വന്നിട്ട് ഗ്രാമത്തിൽ പോയിട്ട് വീരപ്പനെ കൊണ്ടുവരും. ആരെയും വീരപ്പൻ അവനല്ലേ, വീരപ്പൻ അവനെ വിളിക്കും. വീരപ്പനെ വിളിക്കുന്ന പോലീസ് എന്താ ചെയ്യാം? നമുക്ക് വൈൻഡപ്പ് ചെയ്യല്ലേ? ഡീറ്റെയിൽസ് കൊടുക്കാം. ഡീറ്റെയിൽസ് ബുക്ക് ആയിട്ട് പോയത്. വീരപ്പനെ പിടിക്കാന്ന് പറഞ്ഞാൽ അത്ര സിമ്പിളായിട്ടുള്ള കാര്യമല്ല. അതിന് നമുക്ക് കുറേ ഫോഴ്സും കാര്യങ്ങളൊക്കെ വേണം. അപ്പോൾ നമുക്ക് സെൻട്രലിനെ നമുക്ക് അറിയിക്കാമോ? നമുക്ക് ഒന്നുകൂടി നല്ലത്. അപ്പോൾ നമ്മൾ ഒത്തായിട്ടൊരു തീരുമാനം എടുത്ത് നമ്മുടെ മേലധികാരെ അറിയിക്കാൻ നമുക്ക് ശ്രമിക്കാം. അപ്പോൾ എല്ലാവരെയും വരിക. ഓക്കെ, താങ്ക് യു. Good morning, honorable person here. My name is Syed Awad Police, first BBA Logistics. Hello, my name is AJ Vincent Prakash. I am Kavin Murugan from First BBA Logistics. I am Rahul Prasad from First BBA Logistics. I am Harish, First BBA Logistics. I am Pavitara from First BBA. Bharati First BBA. Gomati First BBA. Darshni First BBA. வீரப்பனோட அட்டூழியங்கள் அதிகமானதுனால 3 ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து அவரை பிடிக்கிறதுக்கான முக்கியமான திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோ, இப்போ வீரப்பனோட கேஸ் என்னாச்சு? ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்க. 3 ஸ்டேட்டும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியல. 3 ஸ்டேட்டோட IAS ஆஃபீஸர் மட்டும் வர சொல்கிறீங்களா? ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பிளான் பண்ணலான்னு பண்ணலாம்.
தமிழ்நாடு ஸ்டேட்டில் அந்த செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட் 3 பேர் கொஞ்சம் வர சொல்கிறீங்களா நம்ம ஆஃபீஸ்க்கு? சரி, ஓகே, வர சொல்லுங்கள். சார் நான் வந்து சார் நான் தமிழ்நாடு ஸ்டேட்டோட செக்யூரிட்டி. வர சொல்லி மீட்டிங் தான் சார், ஜஸ்ட் அரேஞ்ச் மீட்டிங், தென் வில் டாக் அபவுட். எஸ். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா 3 பேரும்? நல்லா இருக்கும். என்ன பண்ணலான்னு இருக்கோம்? நம்ம வீரப்பனை பிடிக்கலாமா வேணாமா? சார் நம்ம பிடிக்கணும், நம்ம மட்டும் பிடிக்கணும் இல்லை சார். ஐஎஃப்எஸ் அவர் முக்கியமாக காடுக்குள்ளே தான் இருக்காரு. ஏதோ காட்டுராஜா மாதிரி சுற்றிட்டு இருக்காரு மனுஷன் 3 ஸ்டேட்டோடக்குள்ளே. ஸோ அவரை பிடிக்கணும்னா ஐஎஃப்எஸோட ஹெல்ப் பண்ண முக்கியம் சார். அந்த ஆஃபீஸர்ஸையும் கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு ஐடியா போகிறதுக்கு. சரி, அவர்கிட்ட கொடுங்க. அவர் என்ன சொல்கிறாருங்க கேட்போம். நாங்கள் கேரளா போலீஸ். ஏங்க தமிழில் பாருங்க. ஓகே, நாங்கள் கேரளா போலீஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். நீங்கள் என்ன கேட்டாலும் எங்கள் எல்லா சப்போர்ட்டும். சரி இருங்க, நீங்கள் சொல்லுங்கள். நாங்களும் எங்கள் ஸ்டேட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறோம் சார். என்ன சப்போர்ட் கொடுத்தீங்க? ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கேட்கலாம் சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. கர்நாடகாவில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ ரெடியாக இருக்கீங்க? உங்கள் ஃபோர்ஸ் ரெடியாக இருக்குது? ரெடியாக இருக்குது சார் எல்லாம். சரி, ஐஎஃப்எஸ் கூப்பிட்டுலாங்களா? நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு. ஹலோ, எங்க அந்த 3 ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வர சொல்கிறீங்களா? கொஞ்சம் சீக்கிரம். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அடுத்த பிளான் பண்ணிக்கலாமா, இல்லை நீங்கள் ஏதோ பிளான் வச்சுருக்கீங்களா? ஐஎஸ் அவங்க பேசட்டுமா? சொல்லுங்கள், நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டை பற்றி மேக்ஸிமம் எனக்கு தெரியும், அதனால் ஃபோர்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். சரி, இதுவரை என்ன பண்ணியிருக்கீங்க? ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நம்ம ஸ்டேட்டில் தான் பிரச்சனை ஆகிட்டு இருக்குதுன்னு போகும்போது எதாவது பண்ணீங்களா நீங்கள்? நம்ம ஸ்ரீனிவாஸ் வேறு போய் இறந்துட்டார், உங்களுக்கு தெரியுமா? அது தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அவர். இதுக்கப்புறம் லீகலாக. சரி, அவர்கிட்ட கொடுங்க. கேரளா ஃபாரஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்கள் ஸ்டேட்டில் என்ன ஏதோ ஃபோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா? உங்ககிட்ட ஏதோ ஐடியா இருக்குங்களா? சார், ஃபாரஸ்ட் பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு நல்ல பக்கா பிளான் இருந்தால் பிடிச்சிடலாம் சார். சரி, ஓகேங்க, பிளான் பண்ணிடுவோம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஃபாரஸ்ட் ஏரியாவில் மூப்பனாய் செத்தி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை வச்சு இப்போ நம்ம பிளான் பண்ணால் பண்ணிடலாமா, இல்லை வேறு ஒரு ஹெல்ப் தேவையா? எனக்கு தெரிஞ்சு மீடியாவோட ஹெல்ப் நிறைய போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிளான் பண்ணி அது வீரப்பனோட குட் நியூஸ் எல்லாமே வெளியே போகாமல் அவங்களோட நியூஸ் இல்லாமல் இருக்கனால, ஏன்னா இது 2000 நடக்கிறதுனால நம்ம நியூஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அவ்வளோக்கு மொபைல் எல்லாம் இருக்காது. நம்ம நியூஸ் இது பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அவருக்கு வேறு மீடியா கூட நல்லா பழக்கம் வழக்கம் இருக்காமா, நம்ம நிறைய வீடியோஸ் வரதை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மீடியா கூட சொல்லிடுவோம், நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம், வீரப்பனை பற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த எந்த பிளானும் அவங்க பற்றி பேசுகிறதோ அந்த நியூஸ் எதுவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க அலர்ட் ஆகாமல் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட பிளான் என்ன? நம்ம மீடியா கூட பேசிடுவோமா? சார், அதுக்கு முன்னாடி ஐஎஃப்எஸ்ட்டு பேச வேண்டியது. பேசியிருக்கேன். தமிழ்நாடு 3 ஐஎஃப்எஸ்ட்டும் கேட்குறேன் நான். காட்டுக்குள்ளே அதிகமாக யானையை கொண்டுட்டுருக்காரு, மக்களையும் கொண்டுறாரு, போலீஸ் ஆஃபீஸர் கொண்டுட்டுருக்காரு. இந்த இடையில ரோந்து பண்ணி போகிற சேரெல்லாம் பழக்கம் இல்லையா? நைட்டில் ஏதாவது விலங்குகள் அதிகமாக ஊருக்குள்ளே வர போனாலே வெடி வச்சு படுத்த அனுப்பிவிட்றாங்க திருப்பி. உள்ளே அந்த விலங்குகளுக்கே ஒருத்தர் தொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஐடியா சொல்லியா? துப்பாக்கியில் அதுக்கு குறி சொல்ல வச்சுருக்கீங்களா? சுட சொல்லலை, தூக்குங்க, சுற்றே சொல்லுங்கள், சுற்றாதீங்க, ஓகேங்களா? இப்போ எப்படி அவரை பிடிக்கலாமா இல்லை சுட்டு பிடிக்கலாமா, என்ன ஐடியாவில் இருக்கோன்னு சொன்னால் நம்ம மீடியா கூட பேசிடுவோம், அடுத்த பிளான் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், என்ன சார் சொல்லுங்கள், ஏதாவது கேள்வி பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ணிருக்குங்க. சீக்கிரம் முடிச்சிடுறோம் சார். என்ன எப்படி பிடிக்கலாம், ஏதோ ஐடியா வச்சுருக்கீங்களா நீங்கள்? பிளான் போட்டுருக்கோம். அவர் வேற கூப்பிட்றாங்க, தோசை வரைக்கும் வச்சுருக்கீங்களா, துப்பாக்கி தாங்க நான் சுட்டு தரேங்கிறேன். என்ன நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? பிடிச்சிடலாமா? முடியா பிடிச்சிடலாங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பிடிக்கலாம், அதுக்கு ஐடியா சொல்லுங்கள். ஏன்னா அவரு நம்மக்கிட்ட இப்போ அடுத்த ஆப்போசிட் பார்ட்டிக்காரெலாம் இருக்காங்க. அப்போ கேரளா சிஎம் இருக்காரு, கர்நாடகா சிஎம் இருக்காரு, அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் போட்டு பேசணும். நம்ம எதாவது ஐடியா வச்சுருந்தோம்னா முடிச்சிடலாம். சார், நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போலீஸ்க்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பிடிக்கிறதுக்கான பிளானெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆமாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் சார், ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்.
சரி ஓகே, அப்புறம் மீடியா கூப்பிட்டு சொல்லிடுவோம் வீரப்பன் பற்றி நியூஸ் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பொலிட்டிக்கல்ஸ் பற்றி பேசிடுவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இருந்தால் தான் வந்து வீரப்பனை பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பேசலாம், மீடியாக்கிட்டையும் பேசலாம், பொலிட்டிக்ஸ் பார்ட்டிகிட்டையும் கேட்போம். நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து அவரை பற்றி எந்த நியூஸும் வெளியே போகாமல் கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் அவங்க என்ன பண்ண நம்மளை பற்றி எந்த நியூஸும் வெளியே போகல, நம்ம ஜாலியாக இருக்கும் போது தான் நம்ம அமைதியாக இருந்து தான் அவங்கள பிடிக்க முடியும். அதனால் வந்து அவங்களையும் கூப்பிட்டு பேசிடுவோம். காமன் பீப்புள், போலீஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 2 பேர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். போலீஸ் வரணும் சார், காமன் பீப்புள் வரணும், பொலிட்டிக்கல் பார்ட்டி வரணும் சார். மீடியா சார், மீடியா வாங்க. நீங்கள் பேசவே சொல்லுங்கள். வரணும், சூஸ் பண்ணிக்கலாம். 2 தான் வராங்க. எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்க சார். ஐஎஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், கவர்மெண்ட் பிடிச்சா சத்தியம் கவர்மெண்ட். போலீஸ் வந்திருக்கீங்க. இப்போ போலீஸும் சரி, மீடியா, இப்போ காமன் பீப்புள் நம்ம எல்லாமே சேர்ந்துருந்தால் தான் அவரை பிடிக்க முடியும். காமன் பீப்புள் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அவர் என்ன தான் நல்லவராக இருந்தாலும் 2000 யானையை கொல்லக்கூடாது. அதே மாதிரி 120 பேர் இறந்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அவர் நல்லவராக இருந்து போட்டு ஆனால் கொலை பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால் அவர் நம்ம சார், என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அந்த மாதிரி போகிற போக்கில் பல பொது சேவைகளை பண்ணி மக்களை பூரா தன்வசம் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அவர் டக்குன்னு பிடிக்கிறது கஷ்டம். பத்தாவதுக்கு அவர் நல்லது பண்ணி மக்கள் மனசில் நல்ல பேர் வச்சுருக்காரு. ஸோ மக்களை நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி இது பண்ணாலும் அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர, அவங்களுக்கு நம்ம நல்லது சொல்கிறோம், இந்த ஸ்டேட்டை காப்பாற்றணும், காட்டை காப்பாற்றணுன்ற ஒரு இதே இருக்காது. ஸோ நம்ம அவங்ககிட்ட பேசுறதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபார்ம்ஸ் ஏதாவது செட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஐடியாஸ் வேணால் பார்க்கலாம். அதான் அந்த இன்ஃபார்மரே ஒரு கொலை பண்ணியிருக்காரு, அதுதான் பிரச்சனை. இப்போ அதனால வந்து நம்ம என்னன்னா வந்து நம்ம காமன் பீப்புள்ஸ் இதில் வந்து இன்வால்வ் பண்ண வேணாம். அவங்க கிட்ட வந்து வீரப்பன் தப்பானவர் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம போலீஸும் மீடியா வச்சு வந்து அடுத்த கேஸை நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமிஷனர் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க சார். பொலிட்டிக்கல் சப்போர்ட் நிறையா இருக்குது சார். அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் இருக்காங்க, போலீஸ் டீம்லேருந்து இன்ஃபார்ம் இருக்காங்க, பொலிட்டிக்கல்லேருந்து இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள வச்சு பேசினா தான் சார் கரெக்ட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கொஞ்சம் அவங்க பொதுமக்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது சார். அவங்க என்ன தான் எவ்வளோ அவங்கள கேட்டாலுமே அவங்க உண்மையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்க. அதனால் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அவங்க இல்லாமல் தான் பேசணும். அதுவும் இல்லாமல் இதுலேயுமே தனிப்பட்ட நபரை வச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும். இதை ஒரு டீமாக பண்ணோன்னா இதுலேருந்து விஷயம் வெளியே போயிடும் சார். ஒரு நிமிஷம் ஒரு இன்ஃபார்மர் கால் பண்ண பேசுகிறேன். சரி ஓகே. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குங்களா? சரி ஓகே. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு பிளான் பண்ணிடுறோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? சொல்லுங்கள். இப்போ என்ன வீரப்பனை பிடிக்கலாமா, இப்படி என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள்? எதாக இருந்தாலும் வந்து துப்பாக்கி என்ன சுடுறதுக்கு வச்சுருக்கீங்களா, சப்பாத்தி சுடுற வச்சுருக்கீங்களா கேட்குறீங்க. எப்படி பிடிக்கலாமா என்ன நீங்கள்? நீங்கள் தருமபுரி தொகுதி எம்எல்ஏ, சேலம் எம்எல்ஏ சொல்லுங்கள். சிஎம் தானே? எது இருந்தாலும் எந்த ரோலாக இருந்தாலும் பேசுகிறேன். எந்த ரோலாக இருந்தாலும் இல்லை மேம், தமிழ்நாடு சிஎம் ஏடிஎம் ரைட்டு. அவர் என்ன அவர் சுட்டு பிடிக்கிறது தான் பிளானாக இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இப்போ நிறைய டீம் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய டீம் இருக்குது. ஸோ டீம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? போலீஸ் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். காமன் பீப்புள் நீங்கள் அவங்க வீடியோஸ் இது பண்ண வேணாம். மீடியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து வீரப்பன் பற்றி அவர் என்ன நியூஸ் சொன்னாலும், முக்கியமாக நக்கீரன் கோபால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அவர்கிட்ட போய் மீட் பண்ணுறதா இருந்தாலும் எதாவது பண்ணுங்கள். அந்த நியூஸை நீங்கள் வந்து வெளியே சொல்லாமல் இருங்க ஒரு 6 மாதத்துக்கு. ஏன்னா அப்போ தான் அவரை பற்றி எதுவும்
காமன் பீப்புளுக்கு எந்த நியூஸும் வராது, அதனால் அவர் சைலண்டாக இருந்துருவார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். போலீஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா டீம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிவிட்டு ஒரு 20 பேர் 30 பேர் இருக்க மாதிரி பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ இன்ஃபார்மர் என்ன சொன்னார்னா வந்து வீரப்பன் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காமா. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு தாட்டில் தான் வெளியே வரப்போறாரு. தருமபுரி கிட்ட தான் வெளியே வரப்போறாருன்னு நினைக்கிறேன். அவர் வர ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஏதோ செட் பண்ணி நம்ம கார்டில் வச்சு ஃபயர் பண்ணிடலாம். போலீஸ் உங்கள் டீம் அந்த ஃபோர்ஸ் ரெடியாக இருக்குல்ல, நம்ம பிளான் பண்ணிக்கலாம்ல. சரி, ஓகே. நம்ம கண்டிப்பாக இந்த தடவை வீரப்பனை பிடிச்சிரும், நம்ம பேரை காப்பாற்றுறோம். ஓகே சார், அப்புறம் இது நார்மல் பீப்புள்ஸ் உங்களுக்கு ஒரு இது, அவர் ஒன்றும் ராபின்ஹுட் கிடையாது, சரிங்களா? அவர் என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் அவரோட காசுலையோ அப்படி பண்ணலை, இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து ஒரு வளத்தை அழித்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு அழிவுலேருந்து உங்களுக்கு வர நல்லதாக இருக்காது. இன்னும் உங்களால் இதுக்கு உதவி பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டில் பேசி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்காண்டி இருக்கும் அப்படின்றத நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறோம். அது எப்படி சார் நாங்கள் நம்புறது? நீங்கள் எங்களுக்காக நல்லது பண்ணுவீங்க, நாங்கள் வந்து இன்னொரு நாள் பண்ணல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க சார்? முக்கியமாக இப்போ இந்தியாவிலே இப்போ முக்கியமான பிரச்சனைகளில் வீரப்பன் கேஸ் ஒன்றா இருக்குது. சென்ட்ரல் வரைக்கும் போயிடுச்சு கேஸ். இப்போ போலீஸ்ன்றதை தாண்டி சிபிஐ கைக்கு மாற்றலாமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உடனே ப்ராசஸ் பண்ண முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக மாற்றி உங்களுக்கான எல்லா நலத்திட்டங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டு வர மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். இது எங்கள் கவர்மெண்ட் சார்பாக ஒரு வாக்காகவே கொடுத்துருவோம். இப்போ சொல்கிறீங்க அவர் தான் உங்கள் ராபின்ஹுட்டான்னு கேட்டிங்க. கவர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் எதுக்கு சார் ராபின்ஹுட் உருவாக போகிறாங்க? மைக் நீங்கள் சொல்கிறது தான் சரி தான். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கோம். அதாவது இந்த கேஸ் வந்து 1998 2000 நடக்குது. அந்த அளவுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல எனக்கு டிவி வேணும், இந்த டவர் வேணும்னு கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து சில பல போலீஸ்லேருந்து பார்க்கும்போது சில பல டார்ச்சர் பண்ணாதான் வந்து சில பல உண்மைகள் வரும். எல்லாமே வந்து வாங்க தங்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுடா என்னடா அப்படின்னு சொன்னால் தான் சொல்லுவாங்க. உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கனால தான் நாங்கள் வந்து உங்களை இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை சார். எங்களுக்கு வந்தனால தான் நாங்கள் வந்து அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட சொல்கிறோம். உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இன்ஃபார்மர்ஸ் உங்களிருந்து நிறைய பேர் வந்து வீரப்பன் சித்தி மாட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், நாங்கள் வீரப்பன் துட்டு பிடிச்சிடுறோம். உங்களுக்கு தெரியல அவர் எங்கே இருக்காரு என்னன்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க. நக்கிரன் கோபால் நீங்களாம் 3-4 தடவை பார்த்துருக்கீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 40 வரைக்கும் மேலே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உயிரெல்லாம் வந்து பணைய வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் உயிர் பத்திரமா இருக்கும். ஏன்னா இன்ஃபார்மர்ஸ் வச்சு உங்களே போட்டு தள்ளிட போகிறாங்க. சார் அவரை பற்றி மட்டும் தான் படித்தேன். ஆக்சுவலி இன்னும் அந்த கேஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார், நக்கிரன் கோபால் மேலே. Thank you. A very warm and pleasant morning, everyone. I am Swati Meenakshi from First BBA. ஸோ இன்னைக்கு வீரப்பன் கேஸில் வந்து எங்களோட டீம் வந்து ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட சிஎம் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. சிஎம் இல்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட 2 பேர் கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுறேன். முகமது சுஹேல், ஃபர்ஸ்ட் பிபிஏ. சத்யபிரசாத், பிரகாஷ், அனுஸ்ரீ, தக்ஷா, செந்தில்குமார், ஜெயக்குமார், குமரன்ஸ்ரீ. ஓகேங்களா? கவர்மெண்ட்டாக நம்ம அலாவுதீனையும் கூப்பிட்ருக்கோம். ஸோ ஆமாம். ஸோ சுஹேல் வந்து கருணாநிதி ஐயா அவரோட ரோல் பண்ண போகிறாங்க. நான் வந்து ஜெயலலிதா அம்மா ரோல் பண்ண போகிறேன். சார் வேணாம். ஸோ ரோல் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேள்வி கேட்கணும். மீடியா ஏடிஎம்கே தானே? நீங்கள் ஏடிஎம்கே தானே?
நீ உன்னோட இல்லை சொன்ன என்னோட சொல்லி சூப்பராக என்னது மக்களால் ஆமாங்க சார் அவங்க சில கொஸ்டின் கேட்குறது டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார் எங்கள் கூட மக்களால் நான், மக்களுக்காகவே நான். என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, இப்போ வீரப்பன் கேஸ் பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? அவர் கேட்குற டிமாண்டெல்லாம் ஏன் பண்ணி கொடுக்குறீங்க? அதாவது பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது, புரியுதுங்களா? அதாவது அவர் கிட்னாப் பண்ணிட்டு போகிற விஷயம் வந்து எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ஆப்னண்ட்டில் இருக்க ஸ்டேட், அதாவது பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வர்றதுக்காக தான் அவர் கடத்திட்டே வந்தார். இல்லைன்னு சொல்லலை, அவர் கடத்தினார், அது தப்பு தான். அதுக்குன்ட்டு அவரை சுட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்து எதுக்குன்னு நான் கேட்குறேன். அவர் என்னதான் கடத்திட்டு போயிருந்தாலும் நிறையா கொலை பண்ணியிருக்காரு, யானை உயிரிழந்தவங்களையும் கொலை பண்ணியிருக்காரு, நிறைய போலீஸ் ஆஃபீஸரையும் கொலை பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ அவரை உயிரோடு பிடிக்கிறத விட சுட்டு பிடிக்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக நான் செக்ரட்டரியாக நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேசி அவரை பற்றி கொஞ்சம் நியூஸஸில் எதுவும் பண்ணாமல் இருந்து அமைதியாக இருந்தோம்னா, ஓரளவுக்கு சைலண்டாக இருந்தாலே அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவார். அதுக்கப்புறம் நம்மளால் பிடிக்க முடியும், நம்மளோட அஃபீஷியல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் பேசி சொல்லுங்கள் மேம், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவர் சுட்டு பிடிக்கிறதுனால நீங்கள் பண்ண தப்புகளை மறைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அவருக்கு டிமாண்டாக அவர் கேட்குற டிமாண்டெல்லாம் பண்ணி கொடுக்குறதுனால நீங்களும் உங்களை கட்சி இது பண்ண மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். அவர் கட்சியில் இருக்கான்னு சொல்லுங்கள். அது உங்களோட இது டெவலப்மெண்ட்டுக்கு இது பண்ண மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். ஓஹோ, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கிட்ட வர அமௌண்ட், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வர கேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு லஞ்சம் வருதுன்ட்டு எங்களுக்கும் இன்ஃபார்ம் வருது, தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எப்படி வருது? ஓ, வாய் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் எனக்கு தப்பு இல்லையா? ஏன்னா அவர் கேட்குற டிமாண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் மேலே நான் கேஸ் போடுறதுல என்ன? அப்போ நானும் கேஸ் போடுவேன். அதாவது நீங்கள் அவர் சுட்டு பிடிக்கணுங்கிறப்ப அவர் கொடுத்த லஞ்சத்தெலாம் நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கலாம்ல? நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லையே, வாங்கினா தானே. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அவர் வந்து பண்ண தப்பெல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு ஏன் மரண தண்டனையே தான் கொடுக்கலாம்? அது ஏன் சுட்டு பிடிக்கணும்? எங்களுக்கு வேறு வழி இல்லை, அவரை அப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு நான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பேசி இது பண்ணோம். சரி, அவர் சுட்டு பிடிக்கிறதுனால அவருக்கு கூட உதவி செஞ்ச எப்படி சொல்கிறது, ஆஃபீஸர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், அவங்களெல்லாம் மறைக்கணும், அவங்கள காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கருணாநிதி ஐயாட்ட வந்து நான் ஒரு கேள்வி எழுப்பிக்கிறேன். 2000 யானைக்கு மேலே கொண்டிருக்காரு, அதுலேயே 4000 தந்தத்தை விற்று அவர் வந்து காசு பார்த்துருக்காரு. அது போக போலீஸாரையும் நிறைய 130க்கு மேலே கொண்டிருக்காரு. அது நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சரின்னு சொல்ல மாட்டேங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவரை சுட்டு பிடிக்கணுங்கிறது அது முடிவான்னு கேட்குறேன். சுட்டு பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் நீங்கள் எதாவது கமிஷன் இது வாங்குறீங்களா? அதாவது சுட்டு பிடிக்க, நான் திருப்பி கேட்குற கேள்வி என்னென்னா, சுட்டு பிடிக்கிறதுனால பல பேர் வந்து எப்படி சொல்கிறது, தப்புலேருந்து. ஆனால் அவர் பல பேர்த்த சுட்டு கொண்டிருக்காருல. அதை நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. சரி, இப்போது கடைசியாக எங்கள் முடிவு இதுதான். அவர் ட்ரீட்மெண்ட்காக வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நாங்கள் ஃபயர் பண்ணி அவர் பிடிக்க போகிறோம். இதுதான் எங்களோட முடிவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அப்படின்னா ஓகே, கவர்மெண்ட்டையும் ஒரு டைம் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. எப்போ கவர்மெண்ட் வாங்கப்போ? தம்பி பாப்பா உட்காரு.
நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க. ஆக்சுவலாக மேம் இப்போ நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோம்னா வந்து அவருக்கு வந்து இப்போ மீஷையில் பெயிண்ட் அடிக்கும் போது டை அடிக்கும் போது கண்ணில் கொஞ்சம் போய் கண் பார்வை முடிஞ்சு மேம். அது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் பேப்பரில் இருக்கிறது படிக்கும் போதே கொஞ்சம் பார்த்து படிச்சிருக்காப்புல. அப்படின்னும் போது கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. ஒரு இன்ஃபார்மர்னு சொல்லியிருக்காரு கண்ணில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு வந்து கண் பார்வை போயிருன்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து வெளியே வர போகிறாரு. அப்படி வெளியே வரும்போது வந்து அநேகமாக மாறு விஷயத்தில் வரதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு மீஷை தான் நம்மளுக்கு வந்து வருது. ஏன்னா வந்து அவங்க கைரேகை ஃபோட்டோஸ் அது ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, கைரேகை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்தார்னா வந்து அந்த ஆம்புலன்ஸில் வச்சு பண்ணிடலாம் மேம். நம்ம டிரைவர் இருக்காங்க, டிரைவர் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் 2 பேர் ஆம்புலன்ஸில் உட்கார வச்சுருவோம். அந்த ரோட்டில் வந்தார்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவரை உயிரோடு பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் சார். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம சுட்டு தான் சார் பிடிக்கணும். இதுதான் நம்ம பிளான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவரை இந்த இதுக்குள்ளே முடிச்சு இந்த கேஸை முடிச்சிடலாம். சரி, ஓகே. தேங்க்யூ. நாங்கள் வந்துட்டு மீடியா டீம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எல்லா டீம்லேருந்தும் 2 பேரை கூப்பிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு கேள்விகள் கேட்க போகிறோம். மைசெல்ஃப் முகிலேந்திரன். சூர்யா ஃபஸ்ட் பிபிஏ. சூரிய பிரகாஷ் ஃபஸ்ட் பிபிஏ. கணேஷ்குமார் ஃபஸ்ட் பிபிஏ. தீபக் ஃபஸ்ட் பிபிஏ. ஆர்த்தி ஃபஸ்ட் பிபிஏ. கார்த்திகா ஃபஸ்ட் பிபிஏ. கிருபாவதி ஃபஸ்ட் பிபிஏ. பிருந்தா ஃபஸ்ட் பிபிஏ. தேவலட்சுமி ஃபஸ்ட் பிபிஏ. சாதனாரசி ஃபஸ்ட் பிபிஏ. கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தும் நீங்கள் ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க? அவர்கிட்ட எதுவும் லஞ்சம் எதுவும் நீங்கள் வாங்குறீங்களா? லஞ்சம் வாங்குறோம்லாம் இல்லை, ஆக்ஷன் எடுக்க போகிறவங்களே அவங்க கொள்கிறாங்க. சரி, கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் இது பண்ண முடியும். கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்க ரெடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்கிறீங்க மீடியாட்ட வந்து, ஆனால் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. மீடியாவால் ரீச் பண்ண முடியறத ஒரு போலீஸால் ஏன் ரீச் பண்ண முடியலன்னு தான் கேட்குறேன். கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்களா? சரி, சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் உள்ளே போகிறது என்ன உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க. கவர்மெண்ட்டில் என்ன பேசுகிறோம், போலீஸ்குள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சொன்னால் தான் உங்கள்கிட்டருந்தே இன்ஃபார்ம் போகுது. அதை எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? இல்லை சார், ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு தடவையும். ஏன்னா எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்லைன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆக்ஷன் எடுக்க போனால் தான் சார் ப்ராப்ளமே ஆகுது. அப்போ கவர்மெண்ட் அவர் அப்படியே விட்டுறலாமா? அப்படியே விட போகிறதில்ல. கவர்மெண்ட்டில் நாங்கள் எங்களால் டேரெக்டாக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது சார். கவர்மெண்ட்டில் பேசணும், கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு இது கொடுக்கணும், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கொடுக்கணும், உங்கள் சப்போர்ட் எல்லாம் வேணும். இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்மராகவே இருக்கீங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் இன்ஃபார்மர், நாங்கள் போலீஸ் வாரோம் அப்படின்னு நாங்கள் எதுவும் சொல்கிறோமா? நீங்கள் நெகட்டிவாகவும் பேசுகிறீங்க, பாசிட்டிவாகவும் பேசுகிறீங்க. அப்போ மக்கள் உங்களை வச்சு நாங்கள் கேள்வி தான் கேட்குறோம், நாங்கள் பேசுறது இல்லை. கேள்வி கேட்குறப்ப போலீஸை காட்டி கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறீங்க. அப்போ மக்கள் மத்தியில் இல்லை, போலீஸ் எந்த ஆக்ஷனும் செய்யாதனால தான் நாங்கள் சொல்கிறோம். இத்தனை மக்கள் அடிக்கிறீங்க, மக்களை துன்புறுத்துறீங்க, அவரோட ஆட்கள் ஒருத்தரை பிடிக்க முடியலையே, அதான் நாங்கள் கேட்குறோம். மக்களை மட்டும் பிடிச்சா போதுமா? ஒரு ஆள் பிடிக்க வேண்டாமா? இருங்க, மக்கள்கிட்ட இருந்து தான் இன்ஃபார்ம் வருது. அவங்களுக்கு கேட்குறேன்னா அவர் நல்லவர்னு அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்கள தானே சார் கேட்க முடியும். அதான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, அடிக்கிறீங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, இவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க, ஒருத்தரை பிடிக்க முடியலையே அவர் டீமில் இருந்து? இதே ஃபோர்ஸில் உங்கள் 2 பேர் கையில் துப்பாக்கி கொடுத்து உள்ளே போய் சுடுங்கன்னா சுட்டுற முடியுமா சார்? நாங்கள் மீடியா சார். அதான் எங்கள் வேலை கேள்வி கேட்குறது தான் சார், பதில் சொல்கிறது தான் சார் உங்கள் வேலை. டேரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வரணும். எவ்வளோ இருக்குது சார்? சும்மா எடுத்தோன்னே கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றோம். நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் எந்த இதுவுமே சொல்லலை சார். இல்லை, இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க. எந்த சார் இல்லை, இப்போ வந்து நீங்கள் தான் சொல்லுவீங்க தந்தத்தெல்லாம் கடத்திருக்காங்கன்னு. ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே தப்புன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அவன் ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி தங்கம்லாம் கடத்தி இது பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுறதுனால தான் எங்களால் பெருசாக இது பண்ண முடியல. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படியெல்லாம் எந்த சப்போர்ட்டை நாங்கள் பண்ணலாம். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒற்றுமை இல்லையா அவரை பிடிக்கணுங்கிறதுக்கு? ஒருத்தர் சுட்டுக்கொள்ளணுங்கிறீங்க, ஒருத்தர் சுட்டுக்கொள்ளக்கூடாதுங்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் தானே போலீஸாலையும் ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லையே. அது நாங்கள் பேசி இப்போ முடிவு எடுத்துட்டோம். ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நாங்கள் 2 பேர் பேசி முடிவு பண்ணிட்டோம். கவர்மெண்ட்லேருந்து என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க நீங்கள்? அதாவது சுட்டு பிடிக்கிறதா முடிவில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உயிரோட பிடிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சுட்டு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அவரை?
உங்களுக்குள்ளேயே ஒற்றுமையில யார் லஞ்சம் வாங்குறா, யார் அவருக்கு ஃபண்ட் பண்ணுறா அப்படின்னு தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட குற்றம் வெளியே வந்துருமா, என்னோட குற்றம் வெளியே வந்துருமான்னு பேசுகிறீங்களே தவிர அவர் எப்படி பிடிக்க போகிறோங்கிறத பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே ஏன்? அதாவது நாங்கள் இப்போ முடிவு பண்ணிட்டோம், அதாவது அவரை முடிஞ்ச அளவுக்கு உயிரோட பிடிக்கிறது தான். உயிரோட பிடிக்க போகிறீங்க. இப்படி தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க, பிடிக்கிறேன் ரொம்ப நாளாக, ஆனால் இன்னும் பிடிச்ச மாதிரி தெரில. ஆக்சுவலாக நாங்கள் கவர்மெண்ட் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாமே ஃபோர்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் ஃபோர்ஸில் ட்ரை பண்ண போயிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் உள்ளே போயிடுறோம், இன்ஃபார்மர்ஸ் சரியாக போயிடுறோம். ஆனால் கார்டு ரொம்ப பெருசாக இருக்கனால எங்களால் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம டீம் கொஞ்சம் சீரியஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் கார்டுகள் பற்றி தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் நாங்கள் டீமில் ஆட் பண்ணிட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதான் ரெக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம், எப்படி பிடிக்கிறது என்னென்ன, எந்த மாதிரி மலைப்பகுதிகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பல வருஷமாக தேடிட்டு இருக்கோம், எந்த மலைப்பகுதியில் எந்த மாதிரி ஆள் தேவைப்படும், எந்த மாதிரி ரெக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா போனோன்னு எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லை, அதனால நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணாமல் இல்லை, ட்ரை போயிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் we are trying best. இது இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்களா? இது ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணியிருந்தால் முன்னாடியே பிடிச்சிருந்துருக்கலாம்ல. நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது வந்து இது வந்து ஒரு சின்ன வீடு இல்லை, 10 வீடு இல்லை. போனோடனே கதவு ஜன்னல் தான் இருக்கும், இதுதான் பேன் பண்ணி போகிறது இல்லை. அது பெரிய ஃபாரஸ்ட். அதுவும் இல்லாமல் 3 ஸ்டேட்டோட இது இருக்கனால வந்து நாங்கள் 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பேசியிருக்கோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம், we are going on the plan. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் டேட்டாவே மீட் பண்ணிட்டு வரீங்க. அதை நம்ம தப்பு சொல்ல, உங்கள் மீடியா உங்களோட சுதந்திரம், நீங்கள் என்ன பண்ணலாம். பட் வந்து நாங்கள் எந்த ஆக்ஷனும் பண்ணலன்னு சொல்கிறது நான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துருக்கோம். நம்ம வந்து எந்த ஆக்ஷனும் இல்லை, நம்ம ஒரு கைது கூட பண்ணியிருக்கோம், உயிரோட கைது பண்ணியிருக்கோம். பட் ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு தப்பிச்சு போயிட்டார். அப்போ நீங்கள் சொல்கிற வந்து குற்றச்சாட்டு தப்பு. கவர்மெண்ட் ஆக்ஷனில் தான் இருக்குது, நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். வேறு கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? போலீஸ்க்கு வந்து போதுமான ஃபோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் போதுமான ஃபோர்ஸ் ஐஎஃப்எஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு போதுமான ஃபோர்ஸ் இல்லை, உள்ளே போகிறவங்கள கொள்ளுதாங்கன்னு. அதுக்கு நீங்கள் நாங்கள் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்னா என்னென்னு ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் லோக்கல் போலீஸ் உள்ளே போயிருக்காங்க. போகும்போது நிறைய ரெக்யூர்மெண்ட் இருந்திருக்கு. அதாவது அப்போ வந்து கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு தடவை அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு தடவை உள்ளே போக தான் தெரியுது எங்களுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் தேவைன்னு அவங்க சொல்ல சடனாக வந்து நம்ம காசில் எல்லாமே வாங்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பீப்புள்ஸை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வெளிலேருந்து வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூப்பிட வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நிறையா வந்து ப்ராசஸ் நிறையாவே இருக்குது. நம்ம இருந்தவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களும் சொல்கிறது கரெக்ட் தான். அதாவது டக்கு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. நாங்கள் மேலே ஸ்டேட் சிஎம் மேம் கிட்டலாம் கேட்கணும், சார் இருக்கார் அவங்ககிட்ட கேட்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை பேர் நாங்கள் சார்ந்து தான் வந்து அது அவங்ககிட்ட கீழே வர முடியும். ஸோ வி ஆர் டூயிங் பெஸ்ட், அவர் பெஸ்ட். மீடியாவால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது, போலீஸால் ஏன் ரீச் பண்ண முடியல? சார் நீங்கள் வந்து என்ன பிளானில் இருக்கீங்கன்னா வந்து அவரோட கருத்து கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஓகே, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுலையோ அவங்களுக்கு குற்றச்சாட்டுலையும் நீங்கள் ரெடியாக இல்லை. ஆனால் அவர் வந்து டேரக்டாக அவங்ககிட்ட வந்து பேசலாம். ஆனால் அவர் வந்து எங்களை தப்பாக தான் நினைக்கிறாரு. ஏன்னா தப்பான காரியம் தான் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பிடிக்கிற மோட்டிவேஷன்லாம் நாங்கள் இருக்கோம். சார் நான் உங்களுக்கு பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்க. நான் பேச வரேன்னு சொன்னால் ரெடியாக இருப்பீங்க. சேம் தட் அவர் அப்படி தான் இருக்கேன். ஓகே, சரி சரி. வீரப்பன் ஏன் ராஜ்குமாரை கடத்தினார், அதுக்கான காரணம் என்ன சார்? போலீஸ் கிட்டங்க சார். அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? வீரப்பன் ஏன் ராஜ்குமாரை கடத்தினாரு, அதனால அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அது மீடியாவா நீங்கள் உள்ளே போய் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் தான் வீடியோ எடுத்து கூடவே இருந்தீங்களா, உங்களுக்கே தெரியுமே. அதாவது காவிரி நீர் பிரச்சனை, கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் வரக்கூடாது, டேம் கட்டணும் அப்படிங்கிறதுனால வீரப்பன் வந்து நம்மளுக்கு சாதகமாக தான் அந்த ராஜ்குமாரை வந்து கடத்தணும். வேறு எதுவும் வேற எந்த காரணம் கிடையாது. வேற யார்கிட்ட கேள்வி? இல்லை அடுத்த கேள்வி சார், காமன் பீப்புள் போலீஸ் செய்கிறதெல்லாம் கரெக்டாக மீடியாவை பார்த்தா போலீஸில் துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது காமன் பீப்புள்.
காமன் பீப்புளை வந்து போலீஸ் அடித்து துன்புறுத்துறதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் செய்கிறதெல்லாம் தப்புன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? ஆமாம், அவர் துன்புறுத்தினால்தான் தான் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை தான் அவர் எங்களுக்கு செய்கிறாரு. அதை தண்ணி தர முடியாதுன்னு சொன்னோம்ல, அவர் வந்து நமக்கு நல்லது தான் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் எப்படி அவனை காட்டு போலீஸ் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு கேட்குறோம். அவங்க வரையே சரியில்லை, சும்மா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, எங்களை கூப்பிட்டு போய் அங்கே அடித்தாங்க. அப்படிலாம் பண்ணுறதுனால மீடியா பீப்புள் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி மீடியாட்டு. வீரப்பன் வீரப்பன் தான். நீங்க எதுக்கு ராஜ்குமாரை கிட்னாப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க வந்து காவிரி பிரச்சனை, அவங்களாம் தரமாட்டாங்க. நம்மளாம் பிடுங்கினா தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அவர் என்ன காட்டுக்குள்ளே வந்தாரா இல்லை நீங்கள்? ரோட்டில் கடத்தணும் சார், தெரில சார். ஆனால் சொல்கிறேன் சார், கடத்தின உரிமை தான். ஆனால் அவரை நாங்கள் எதுவும் துன்புறுத்தலாம் பண்ணல, நார்மலாக தான் ட்ரீட் ஒரு ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணோன்னு? எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? அவங்க கூடவே இருந்தீங்க. கவர்மெண்ட் கிட்ட கொஸ்டின். சந்தன மரத்தை கடத்தினார்ல வீரப்பனும், உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சந்தனம் கடத்துறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சந்தன கடத்தி வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதாவது இல்லை, இது நம்மளுக்கு சம்மந்தம் இருக்காது. ஏன்னா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லோக்கல் பாடி சப்போர்ட் வேணால் இருக்கலாம், பொலிட்டீஷியன்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை போலீஸுக்கு கூட ஏதோ காசு கொடுத்து வெளியேற்றிட்டு போயிருக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மானிட்டர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கவங்கனால கீழே நம்மளுக்கு எந்த நியூஸ் வரல, இந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்கலாம். அது நம்ம சரியாக தெரியல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியும். இல்லை, மீடியா பீப்புள் வந்து டைரெக்டாக போய் அவரை வீரப்பனை மீட் பண்ணுறீங்க, செய்கிறீங்க. ஒரு சில மீடியா வந்து டிஆர்பிக்காண்டி அவர் நல்லா ஃபுல்லாக எழுதி அவரை பற்றி பப்ளிஷ் பண்ணி உங்களோட லாபத்தை பார்த்துக்கிறீங்க. இவ்வளோ கேள்வி கேட்குற மீடியா பீப்புள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா போலீஸ் எப்போ அவரை பிடிச்சிருக்கலாம். நாங்கள் எந்த விதமாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணுவோம். யாரை வச்சு போய் வீரப்பனை பார்த்தீங்க, எப்படி மீட் பண்ணீங்க, எத்தனை நாள் ட்ரை பண்ணீங்க? அந்த ட்ரை பண்ணதில் ஒரு அட்டம்ப்டாவது போலீஸ் ஹெல்ப் பண்ணி சார், வீரப்பனை பார்க்க போகிறது, அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறது தான் எங்கள் வேலை. வீரப்பனை பிடிச்சிட்டு வர்றது எங்கள் வேலை இல்லை. வீரப்பனை பிடிக்கிறது உங்கள் கவர்மெண்ட், போலீஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்களாம் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும். பிடிக்க சொல்ல சார், ஹெல்ப் மீன்ஸ் அதாவது நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்களா, அவர் எங்கே இருக்கான்ற ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சால். அவர் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை சார். ஒரே இடத்துல இருந்தால் அவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிடலாம். அவர் மாதம் ஊரை மாத்திரவர், நாங்கள் போயிட்டு எப்படி அவர் ஒரே இடத்துல இருக்காருன்னு 4 தடவை போயிட்டு வந்தீங்களே சார்.
அதான் ஒரே இடத்துக்கு நாங்கள் போகல சார். அவர் ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போவோம். இன்ஃபர்மேஷன் வரல சார், இங்கே தான் இருக்காருன்னு. இன்ஃபர்மேஷன் வராமல் நீங்களாம் போய் சார் உங்கள் போலீஸ்லேயே ஆள் இருக்காங்க சார். இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி அவர் எங்கேயோ காணாமல் போயிருந்தார். நாங்களே இப்படி அவரை பார்க்க போன பொறுத்தவரை காணாமலே போயிட்டாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் வேலையை நான் செய்வேன், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் சார். ஆனால் நீங்களும் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்ல சார். நாங்கள் முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். இப்படி மீடியா எடுத்து நியூஸில் போடுறதா சார்? நாங்கள் போய் மீடியா வந்துட்டு வீரப்பனை காமிக்கணும், வீரப்பன் யாருனே தெரிஞ்சிருக்காது சார். வீரப்பன் உங்களுக்கு முகமே தெரிஞ்சிருக்காது. எங்கள் மீடியா நாங்கள் காமிச்சா வீரப்பன் யாருங்க முகமே உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மீடியாவோட வேலை ஒருத்தட்டு ஒன்று கேட்டு இன்னொருத்தட்ட சொல்கிறது, இன்னொருத்தருந்து கேட்டு இன்னொருத்தர் சொல்கிறது தான் மீடியாவோட வேலை. மீடியாவோட வேலை போய் பிடிக்கிறது, உங்கள் வேலை நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னு சொல்கிறது எங்களோட வேலை கிடையாது சார். இப்போ உங்களுக்கு பிடிச்சிட்டாங்கன்னு யாரும் சொல்லலை, ஜஸ்ட் வி நீட் சம் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். இந்த மாதிரி எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் அதை பெருசாக மதிக்கிறது இல்லை சார். அதை வாங்கிட்டு அப்புறம் இங்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க. நாங்கள் போய் மீடியா போய் அவர் ஃபோட்டோ பிடிச்சனால இப்போ வீரப்பன் யாருங்க முகம் உங்களுக்கு தெரியலட்டே, அவர் தெரிஞ்சிருக்காது. ஓகே, நாங்கள் எங்கள் டேரக்டாக வந்து நீங்கள் போலீஸ் கொடுக்காம டேரக்டாக அஃபீஷியல் எங்களை வந்து பாருங்கள். இது என் கார்டு, எங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது. இந்த கார்டு இது நீங்கள் வச்சுக்கோங்க, எதாவது நான் கான்டாக்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? நீங்கள் தான் மீடியா, நீங்கள் தான் கேட்கணும். இல்லை, நீங்கள் மீடியாட்ட கேள்வி கேட்டிங்களா? அதான் கேட்குறேன். வேறு ஏதாவது யாராவது கேள்வி கேட்கணுமா மீடியாட்ட? ராஜ்கோபால் சார், ராஜ்குமார். அதான் ராஜ்குமார் எப்போ விடுவிப்பீங்கன்னு சொல்லுங்கள் வீரப்பன் சார். 28 நாளில் விட்டுறலாம். என்ன சார்? 28 அது எப்படி சார் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? சரி, உங்கள் மீடியாவுக்கு 108 நாள் விரதம். 108 மண்டலம் ஒரே நிமிஷம், மீடியாவுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நாங்கள் சார் இல்லைங்க சார், முடிச்சு விட்டுறோங்க சார், பஞ்சாயத்து முடிச்சு விட்டுறோம். இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டும் சரி, போலீஸும் சரி, எங்கள் பொலிட்டிக்கல் சைடும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு தான் இருக்கோம் வீரப்பனை பிடிக்கிற கேஸில். நீங்கள் வந்து அவரை பற்றி பாசிட்டிவாகவும் சொல்ல வேணாம், நெகட்டிவாகவும் சொல்ல வேணாம். கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி நீங்கள் பேசாத வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக பேச மாட்டோம். நன்றி. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு டஃப் ஆப்ரேஷனை முடிச்சிங்க, ரைட்? ஆல் ஆஃப் யூ லிசன் ப்ளீஸ். சரி, எதுக்கு நடித்து காட்டணும்னு சொன்னேன்னா, gradually you see that we are escalating what we are doing. First analyze பண்ணிங்க, முதல்ல இனிஷியல் கேசஸ் குரூப் டிஸ்கஷன் செஞ்சீங்க, அப்புறம் ரோல் ப்ளே செஞ்சீங்க, இப்போ யூ ஆர் ஆக்சுவலி ஆக்டிங். ஓகே, நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு ஹவு மச் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது எவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்காங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்குது, 3 ஸ்டேட்ஸ் இருக்குது, ரைட்? தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா. மீடியா அங்கேருந்து ஏதானும் வெள்ளன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பப்ளிக்கு 2 வாய்ஸில் பேசுகிறாங்க. சில பேர் வீரப்பனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, சில பேர் வீரப்பனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. வித்தின் ஆல் திஸ் அண்ட் வித்தின் கவர்மெண்ட் தெர் இஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், both of them have to come together, right? And இது மத்தியத்தில் there is a kidnapping which has taken place and so many people have died. யாரோ சொன்னீங்க, ஸ்ரீனிவாஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் died, ஹரிபிரசாத் another forest officer died and hundreds of policemen have died, right? ஒரு ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ கொலாபரேஷன் வேண்டியிருக்கு, ரைட்? so much collaboration and there is so much misunderstanding. இவங்க செய்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க செய்கிறது இவங்களுக்கு தெரியாது. மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? பப்ளிக்கு சில பேர் கிரிமினலுக்கே ஹெல்ப் பண்ணுறேன்னு போவாங்க, பிகாஸ் எங்களுக்கு அவங்க நல்லது செய்கிறாங்களே. இஸ் அ ராபின்ஹுட். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் திஸ், த போலீஸ், த கவர்மெண்ட், த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சம் ஆஃப் த பப்ளிக் டுகெதர் சீக்ரஸி மெயின்டைன் பண்ணி தே ஹவ் கம்ப்ளீட்டட் தட் ஆப்ரேஷன், sacrificing years and years of their own life. ஞாபகம் வச்சுக்கோங்க.
அந்த டைமில் அந்த டீம்ஸில் இருந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருந்த போலீஸ்மேன் they have not seen their family for months, sometimes years. அவங்க ஃபேமிலியை பார்க்காம அங்கே இதில் இருக்கு. அண்ட் டெரெயின் அவங்களுக்கு தெரியாது. ஐ ஹவ் ஒர்க்ட் இன்ஃபேக்ட் அந்த டைமில் 1989 I was a probationer in Mysore district. அந்த காட்டுக்குள்ளே போனால் இருட்டு மாதிரி இருக்கும். ஈவன் இஃப் யூ கோ at 10 o'clock in the morning, it is so dark. It will be like night time, right? அந்த ஒரு டெரெயினில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் they have sacrificed. So this is public policy. It requires everybody to come together. But ஏதோ ஒரு டைமில் there was an understanding. இந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் என்றைக்கோ பிடிச்சிருக்கலாம், ரைட்? But because of these misunderstandings, because of different actors, different opinions, இவ்வளோ வருஷம் தள்ளி போய் ஃபைனலி இதை இனிமேல் சொசைட்டி cannot bear this kind of crime அப்படின்னு then everybody comes together and they all put their forces together and Veerappana catch பண்ணுறாங்க, right? And in fact it's a shootout. He is shot when he is. So remember that the collaboration is most important. Coming together of different agencies is important. And above everything public interest வச்சுக்கணும். இப்போ பப்ளிக் வந்து இல்லை என்ன இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு இன்றைக்கி ரேஷன் வருது போகிறோம், அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அது போகிறோன்னா தென் paramount public interest serve ஆகாது, right? Okay, when not just elephants, human beings also have died. And in fact Veerappan பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு there have been many members of the public அவங்களையும் போலீஸ் ரொம்ப சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள கொஸ்டினிங்கும் செஞ்சுருக்காங்க, ரைட்? ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக் கேசஸ் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம கண்ணுக்கு எதிர நம்ம பார்த்த கேஸ் இது. பட் சின்ன ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும், ஒரு டேம் கட்டணுன்னாலும், ஒரு பிரிட்ஜு கட்டணுன்னாலும், இல்லை ஒரு ஈவன் இஃப் யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் ஓப்பன் அ ரேஷன் ஷாப், டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் ஹேவ் டு கம் டுகெதர். ஒருமித்தமாக வேலை செஞ்சால் தான் ஒரு வேலை நடக்கும், ரைட்? அண்ட் அப்போ வந்து கணக்கு பார்த்தா இவ்வளோ தான் செய்வேன், அது செய்ய மாட்டேன், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் யூ கெனாட் சர்வ் த பப்ளிக், ரைட்? அண்ட் நாம் எல்லாருமே கஷ்டப்படுவோம், சமூகமே கஷ்டப்படும். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் கேசஸ் which all of you, I congratulate you. சில பேர் இது வரைக்கும் I have not heard their voices. இப்போ it was like audition that you all came up and spoke and acted it very, very well. Very good participation. First years, congratulations to you. And congratulations to you. They are your boys and girls. Congratulations to you. And Ratnakumar, you inspired. அவர் நேற்று ஆக்ஷனில் இருந்தார் இந்த மோடல். அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது. அவரே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மாறிட்டார் நேற்று. அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது, இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், let us do it like a drama அப்படின்னு. So thank you for the inspiration. Very well done.